கட்ட பஞ்சாயத்து மூலமாக ரவுடிகள் சேர்த்த சொத்து மதிப்பை சேகரித்து வருகிறது காவல்துறை. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த நடவடிக்கையை காவல்துறை எடுப்பதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து பிரபல ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்தை செய்வதாகவும் மாமூல் வசூலிப்பதாகவும் போன்ற கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வதன் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை குவித்திருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பிரபல ரவுடிகளுடைய சொத்து விவரங்களை காவல்துறை சேகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பிரபல ரவுடிகள் கூலிப்படைகளை பயன்படுத்தி கூலிப்படைகளை ஏவி இது போன்ற பணத்தை அவர்களுக்கு வழங்கி மற்ற தேவைகளை அவர்களுக்கு பூர்த்தி செய்து இந்த கூலிப்படைகளை வைத்து கொலை உள்ளிட்டவைகளை செய்து வருவதாகவும் அந்த அடிப்படையில் இந்த சொத்து விவரங்களை சேகரித்து பிரபல ரவுடிகளுடைய சொத்துக்கள் எப்படி வந்தது என்ற விவரங்களை விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் பல ரவுடிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மின்ட் ரமேஷ் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டார். அவருடைய வங்கி ஆவணங்கள் மற்றும் அதே போல அவருடைய செல்போன்களை வைத்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் வடசபையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடிகளுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் தொடர்ந்து காவல்துறையால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. செல்போன்கள் மூலம் யார் யாரிடம் பேசினார்கள் என்ற விவரங்களும் தேவைப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் வடசபையை கலக்கிய பிரபல ரவுடியுடைய குடும்பத்தினருடைய வங்கி கணக்குகள் மற்றும் செல்போன் விவரங்களை வைத்து காவல்துறை அந்த விவரங்கள் சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குக்கு அப்புறம் ரவுடிகளை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொருளாதார ரீதியாக இது போன்ற பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வைத்து கூலிப்படைகளை பயன்படுத்தி தொடர்ந்து இந்த பிரபல ரவுடிகள் இந்த இது போன்ற கொலை உள்ளிட்ட கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபட்டு வருவதால் இதை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை இந்த முடிவு தகவல் வெளியாகிறது. அபிநயா, ரவுடிகளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் முக்கியமான கண்காணிப்பிற்குள் கொண்டு வரப்படுகிறது. அதனுடைய நீட்சியாக இந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுத்து வருகிறது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.